ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக்கு. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. ஜோதிட பலன்கள் எதில் இருக்கிறது? ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன். நமக்கு ஒரு விஷயம் மிகச்சரியாக இருக்கிறதுனா அது சொல்றதை தவறில்லை. இது பலருக்கு எரிச்சல் தரும். ஜோதிடர்கள் எல்லாருமே மதிப்புக்குரியவர்கள். அதை நான் சொல்லிடுறேன். யாரும் தாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு ஞானம் இருக்குல்ல, அவங்க உயரம் தெரியணும். தெரிஞ்ச கரைச்சலையில் அடுத்த மேல கொஞ்சம் ஞானம் அவருக்கு கூட இருக்கு அப்படிங்கிறதுல பொறாமைப்படுறது இல்லை, வேலையே கிடையாது. சனியுடைய அமைப்பதெல்லாம் சனி தான் அந்த பொறாமைக்கு காரணம். பாவத்துவ சனி, அதையும் சொல்லிடுறேன். இதுலேயும் சுபத்துவ பாவத்துவம். நீங்கள் எந்த விஷயம் பேசினாலுமே சுபத்துவ பாவத்துவம் நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது லக்கணத்தை மாற்றுவது சரியா தவறா? இப்போ இது ஒரு சர்ச்சையாகவே இருக்கு. இப்போ மதிப்புரிய முதல்வருடைய ஜாதகத்தில் கடகலக்கணம் சொல்லி போட்டாங்க. கடகலக்கம் பற்றி அவருக்கு அந்த அரியணை யோகமே இல்லை. ஆனாலும் குருஜி ஐயா அவர் யார்கிட்டையும் நேரத்தை கன்ஃபார்ம் பண்ணாமல் ஜாதக பலன்களே சொல்ல மாட்டார். வர்றவங்களுக்குமே லக்கணத்தை உறுதியான லக்கணப்படி இது லக்கணம் சரியா அப்படின்னு பார்க்கணுங்க. கையில் கிடைக்கிற ஜாதகத்துக்கும் பலன் சொல்லக்கூடாது. அவங்க சரியா இருக்கிறாங்களா, ஆஸ்பத்திரியில் பிறந்த நேரம் எல்லாமே சரியா குறிச்சிருவாங்களா? வாய்ப்பு இல்லை. நம்ம செக் பண்ணிக்கணும். சந்தேகம் ஜோசியனுக்கு இருக்கணும். ஜோதிடர் ஒரு மனிதன் வீட்டிலாம் சந்தேகப்படக்கூடாது. ஜோதிட அலுவலகத்துக்கு வந்துட்டா சந்தேகம் இருக்கணும். எந்த நேரத்துக்கு அந்த சந்தேகத்தை நம்ம ஏற்றிக்கிறணும்னு ஒரு கணக்கு இருக்கு. சந்தேகம் என்ன? அந்த லக்கணத்தை சரி பார்க்கணும். அப்போ லக்கணத்தை மாற்றுவது சரியா? இதுதான் இன்னைக்கு கான்செப்ட். சொன்னனே முதல்வரோட ஜாதகத்தில் சிம்ம லக்கணம்னு மாற்றி பார்த்தா எல்லா பலனும் வருது. முதல்ல கடகம்னு சொல்லும் பொழுது அதுலேயும் சில உயிர்காரங்களை நம்ம பார்க்கும்போது சரியா வந்துச்சு. ஒன்று மட்டும் சரியா வரும். அப்ப ஏன் சரியா வந்துச்சுன்னா அது ராசி ஆகுதுல்ல. லக்கணத்துக்கும் பார்க்கணும், ராசிக்கும் பார்க்கணும் அமைப்புல தான் எனக்கு அந்த பொறி தட்டுச்சு. ஆனாலும் சில விஷயங்கள் தாய்மாமன் முத பாருங்க, ஒரு கிரகங்கள் கெட்டு போயிருந்துச்சுன்னா முதல்ல உயிர்காரத்தை தான் க்ளோஸ் பண்ணும். இது நல்ல ஒரு முக்கியமான விதி. ஜோதிடர்கள் தெரிஞ்சுக்கங்க, ஆர்வலர்கள். உயிர்காரத்தை தான் அடிக்கும், அப்புறம் ஜடகாரகம். சரியா? அப்போ உயிர்காரகம் தான் நமக்கு ஒருத்தர், நம்மளுடைய முன்னோர்கள் ஒருத்தர் இருக்காங்கல்ல, தாய் உயிர் தந்தை உயிர் எல்லாம் உயிர் இல்லாமல் நம்ம வரல. அப்போ முதல்ல உயிர்காரத்தை அடிக்கும். அந்த அமைப்பில் நான் பார்க்கும் பொழுது சகோதரிக்கு சரியா வந்துச்சு, தாய் மாமனுக்கு சரி வரல. அப்பாவுடைய திறன் சம்பந்தம் இல்லாமல் இருந்துச்சு. அது சந்தேகமா இருக்கும்போது சிம்மலக்கணம் ஐயா மாற்றி சொல்லியிருக்காங்க. அதன்படி நடக்கிற சம்பவங்கள் தசாபுத்தி முக்கியம்னு சொல்றேன். அப்ப நடக்கிற சம்பவங்களும் நம்ம பார்க்கணும், அடிப்படை பலத்தையும் பார்க்கணும். நடந்த சம்பவங்கள் இருக்குல்ல, அதோடைய தசாபுத்தி கரெக்டாக வரணும். அதையும் சரி பார்த்து சிம்மம்னு நம்ம சரி பண்ணியாச்சு. அதுதான் அந்த பதிவுகள் விரைவில் வரும். இப்போ லக்கணத்தை மாற்றுவது சரியா? இப்போ ஜோசியம் பஞ்சாங்கத்தின் மூலம் நம்ம பார்க்குறோம். வாக்கிய பஞ்சாங்கம் தப்பு, திருக்கணிதம் தான் கரெக்டு. அது ஒன்று. அது கிரக பயிற்சியாக இருந்தாலும் சரி, சனி பயிற்சி குருப்பயிற்சி எதுவாக இருந்தாலும் சரி, ஜாதக பலன்கள் பார்க்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி, திருக்கணிதம் தான் கரெக்டு. இப்போ இந்த ஜாதகத்திலே ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்போ சரி, திருக்கணிதம் லக்கண சந்தின்னு இருக்கு ஒன்று, திருக்கணித வாக்கியம் இருக்கு. இன்னொன்று, திருக்கணிதத்திலே அவங்க போட்டிருந்தாலும் சில சம்பவங்கள் ஒத்து வராது. அப்போ நேரத்தை கூட்டி குறைச்சு அவங்க எழுதிட்டாங்கன்னு அர்த்தம். 3 விஷயம் மறுபடியும் சொல்கிறேன். லக்கணம் மாற்றுவதற்கு வாக்கியமாக திருக்கணிதமாக வரும்போது லக்கணம் மாறும். லக்கண சந்தியா இருக்கும் பொழுது எந்த லக்கணங்கிறத நம்ம கேட்டு செய்யணும். எதுன்னு உறுதிப்படுத்தணும்ல. உறவு முறை கேட்கலாம், அவருடைய குணத்தை கேட்கலாம், எல்லாமே கேட்கலாம். அடுத்து திருக்கணிதப்படி எழுதினாலும் நேரம் தவறாக குறிச்சிருந்தாங்கன்னா பலன்கள் மாறும். இந்த 3க்கு லக்கணத்தை மாற்றி ஆகணும். லக்கணத்தை மாத்துறாரு, மாற்றி என் பலன் சொல்றாரு. என்கிட்ட பார்க்கக்கூடிய அன்புக்குரிய ஒரு சிலர் என்ன கேட்டாங்க, சரி லக்கணத்தை சரியில்லாத லக்கணத்துக்கு பலன் சொன்னாரு, இந்த லக்கணமா இருந்தால் இதை சொல்லியிருக்க வேண்டியதானேன்னா அது டூ மச். அந்த நேரங்களில் ஒரு பிஸியானவங்க, அதாவது ஐயா அவர்கள் மிகுந்த பிஸியானவர். சில நேரங்களில் இப்போ அவர் என்ன சொல்ற அடிப்படையில் பலன்கள் தடுமாறினாலும் ஒரு உடனே நம்ம அதை சுதாரித்து சரியாக கண்டுபிடிக்கணும், திணறக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பா சொன்னாலும் அடுத்த நிமிஷம் நம்ம சுதாரிச்சுக்கிட்டு அதுக்கான இதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் ஒரு சிம்மலக்கணம் சரியாக தானே இருக்குது. இப்போ நான் அந்த சிம்மலக்கணத்துக்கு நடந்த விஷயங்களை கூட நான் அடுத்த வீடியோலேயே எழுத்துல கொடுக்குறேன், பாருங்க. எப்போ அந்த சம்பவங்கள் நடந்தது அப்படியே அற்புதமாக வருது, அதை பார்த்துக்கலாம். அப்போ முத சொல்றேன், லக்கண சந்தி.
இப்ப மேச லக்னம் ரிஷப லக்னம். மேச லக்னத்துடைய இறுதி பாகத்துல ஒரு 29 டிகிரியில வந்துட்டாரு, லக்னம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. நம்ம ரிஷப லக்னத்துக்கு எடுக்கிறதா மேசத்துக்கு எடுக்கிறதான்னா தாய் அவரே முதல்ல அவரு, தாய் தந்தை, தாய் மாமன், இந்த விவரங்கள்லாம் கேட்டோம்னாலும் நடக்கிற சம்பவங்களையும் நம்ம மேச லக்னத்துக்கு அவயவ தசை இருக்கு, ரிஷப லக்னத்துக்கு அவயவ தசை இருக்கு, எந்த தசை வந்துச்சு, அப்ப என்ன நடந்துச்சு பாக்குறதுக்கு தான் லக்னத்தை மாத்தணும்ல. அப்ப மாத்தும் போது அவர்கிட்ட சில கேள்வி கேட்கணும்ல. லக்னம் மாத்தி தானே ரிஷப லக்னம் எப்படி, ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு என்ட்ரி ஆகுது. அந்த அமைப்பு படி பலன் சொல்லிட்டு இருக்கும் போது மேச லக்னமா இருந்தா நம்ம என்ன செய்வோம், திருத்தி தான் பலன் சொல்லணும். ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஒரு கடனோ வாங்கியிருக்காரு, ஒரு கிஃப்டோ கொடுக்குறாரு, ஒரு பேக் பண்ணி நாங்கள் 1 லட்சத்தை வச்சுக்கணும்னு சொன்னால் நம்ம வாங்கிடுவோமா, அப்படியே வாங்கி வைப்போமா? பிரித்து அதில் என்ன இருக்குது, பிஞ்சு போயிருக்கா, நோட்டு சரியா இருக்கான்னு எண்ணுறோம்ல. அதே மாதிரி ஜாதகமும் வந்தால் லக்னம் சரியாங்கிறத செக் பண்ணணும், முக்கியமான விஷயம். அடுத்து திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம். எனக்கு என்னுடைய ஜாதகத்தில் ஐயா உறுதிப்படுத்த, என்னுடைய ஜாதகம், என்னுடைய உறவு முறை ஜாதகம் அத்தனையுமே, குடும்ப ஜாதகம் அனைத்தையுமே பார்த்து உறுதிப்படுத்தினார். நடக்கிற சம்பவங்களை வச்சு நான் ரெஃபர் பண்ணிக்கிட்டேன். அவர் வந்து திருக்கணிதம் சரின்னு சொல்லி எனக்கு பலன் சொன்னாரு, மற்றவங்களுக்கு சொல்லலை. அப்ப அதை நம்ம திருக்கணிதத்துக்கு மாற்றி பார்க்கும்போது எல்லா நிகழ்ச்சியும் சரியாவதில்லை. எப்படி வந்துச்சு? அப்ப திருக்கணிதத்துக்கு நான் ஒரு ஜாதக நோட்டு எழுதுறதுல நான் எழுதுறேன், லக்கணம் மாறலாம், ராசியும் மாறலாம், நட்சத்திரம் மாறலாம், தசாபுத்தி இருப்புகள் மாறலாம், அம்சங்கள் இருக்கிற எல்லாமே மாறும். சரியா? தசாபுத்தி இருப்புகள் மாறும். இந்த ஜாதகத்துல வாக்கியப்படி பூச நட்சத்திரம் வருது. சரியா? பூச நட்சத்திரம் இதுல புனர்பூசம் 4ஆம் பாதம், அதுல பூசம் 1ஆம் பாதம். இப்ப புனர்பூசம் 4ஆம் பாதமும் பூச 4ஆம் பாதம் இருந்துச்சுன்னா கிடையாது, அது வந்து தவறு. 3 டிகிரி தான் வித்தியாசம், 3 2 3 டிகிரி தான் வித்தியாசம் வரும். ஒரு நட்சத்திரத்தின் இறுதி பாகம் வரும் வாக்கியத்துல திருக்கணிதத்திலும், அடுத்ததுல அந்த அடுத்த நட்சத்திரத்தில் தொடக்கம் இருக்கும். சில சமயங்கள்ல புனர்பூசம் 1 இருக்கும், அதுல 3ஆம் பாதம் இருக்கும். இதுதான் டிஸ்டன்ஸ், ரொம்பலாம் போகாது. சரியா? இப்ப முதல்வருடைய ஜாதகத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா கன்னி லக்னம் ஒருத்தர் போட்டாரு, கடகம் அவங்க சொல்லியிருக்காங்க, சிம்மத்தை தாண்டி கண்ணியில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளவு நேரம்லாம் வித்தியாசம் வராது. சரிங்களா? அதையும் நம்ம எடுத்துக்கிறணும். ஜோசி எல்லாத்துக்குமே தலையாட்டம் உடனே சொல்லிடக்கூடாது, எல்லா பாயிண்ட்டையும் பார்த்து சொல்லணும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இப்ப இது வரைக்கும் நான் அதை அந்த ஜாதகத்தை விவரிக்காம இருக்கிறதுக்கு முழுசா பார்க்கணும், தொழில் முறையில நேரங்களை ஒதுக்கி பார்க்கறதுக்காகத்தான் அதை நான் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப லக்னத்தை மாற்றும் போது திருக்கணிதத்தில் என்ன சொல்லணும், திருக்கணித வாக்கியத்துக்கு லக்னம் மாறலாம் இருக்குல்ல. அப்ப லக்னத்தை அதுல என்ன இருக்கோ அதுபடிதான் நிரூபிக்கிறேன்னா, இதுல நிரூபிச்ச விஷயத்தை பாருங்க. இந்த ஜாதகம் இருக்கு, புனர்பூச 4ஆம் பாதம் 17 நாள் மட்டும்தான் குரு தசை நடந்திருக்கு. குரு ராகிட்ட மாட்டிருக்காரு. குரு இறந்தவரையும் சுக்கரன், உச்ச சுக்கரன், ஒளி அளவுகள், சுபத்துவ பார்த்து அளவீடுகள். அப்ப 17 நாள் மட்டும் இவர் நல்லா இருந்தாரு. 17 நாள் சென்று குழந்தைக்கு சரியில்லை. அந்த கணைன்னு ஒண்ணு, கணைன்னா சொல்லுவாங்க, சளி பிடிக்கிறது, மூச்சு சுவாசம், அது வந்து 15 நாள் அவர் சொன்ன, ஒரு மாசத்துல 15 நாள் நல்லா இருந்தாரு. 17 நாள் எனக்கு தெரியாதுங்க, ஆனா கண்டிப்பா பிறந்தவொடனே 2 வாரத்துல உங்களுக்கு வைத்தியம் எடுத்துன்னு சொல்றாங்க. எப்படி இது வந்தது? நான் அப்ப பூச நட்சத்திரம் சொல்லி போட்டிருந்தேன்னா, இவர் பிறந்தவனே 19 வருஷம், 17 வருஷமா வந்தது. புனர்பூசம் 4, அது பூசம் 1, 19 வருஷம் சனி திசையில கொஞ்சம் கழிஞ்சிருக்கு. அப்ப இவர் பிறக்கும் போது சிரமம்னு சொல்லிட்டேன்னா ஜாதகம் தப்பு. 17 நாள் எந்த பிரச்சனை இல்லை, 17ஆவது நாளுக்கு பிறகுதானே பிரச்சனை இந்த குழந்தைக்கு சொல்லும் போது இதெல்லாம் யாரு சொல்ல முடியும்? சாரபலம் பார்க்கறவங்களுக்கு சொல்ல முடியுமா? இதுல நட்சத்திர சாரபலம் சொல்றீங்களே, கேபி சிஸ்டத்துல இதெல்லாம் வராது, பாவத்துலாம் வராது. கிரக பாவ சுபத்துவ அமைப்புப்படி அனைத்தையும் சீர்தூக்கி 10 சுபத்துவ பாவத்தின் அளவீடுகளை பார்த்தா பலன்கள் அற்புதமா சொல்லலாம். அப்ப இதன் மாதிரி நட்சத்திர மாற்றத்தை இதுல நிரூபிச்சேன். அப்ப 3 விஷயம் திரும்ப சொல்றேன். லக்கண சந்தியா இருந்தா இந்த லக்கணம்ங்கிறதுக்கு நம்ம அவங்ககிட்ட கேட்டு உறுதிப்படுத்தணும். வாக்கிய திருக்கணிதத்துல திருக்கணிதப்படி தான் லக்கணம் இருக்கு, அதன்படி நம்ம கேட்டு ரெஃபர் பண்ணி பலன் சொன்னா சரிட்டுருவாங்க. அதுல சொன்ன விஷயம் தான் இது. 17 நாள் வரைக்கும் தான் இந்த குழந்தை நல்லா இருந்துச்சு, 17 நாள் 18ஆவது நாள் நோயில விழுந்துருச்சு இந்த குழந்தைங்க சொன்னா சரியா இருக்குதுன்னாங்க. இதை நம்ம போய் இந்த பையன் பிறக்கும்போது 39 வயசு போய் பார்த்தோமா, அவங்க அம்மாட்ட கேட்டோமா, யார்ட்டையும் கேட்டோமா, நம்மளா சொன்னதானே. அப்ப எது சரியா இருக்கு? கிரக பாவ சுபத்துவ பாவத்துவம் தான் சரியா இருக்கு. அப்ப கண்டிப்பா லக்கணத்தை மாற்றும் அமைப்பு இருந்தால் மாற்றத்தான் வேணும், வீம்புகளா மாற்றக்கூடாது.
லாக்கணம் மாறலாம். சில பேர் பாருங்க, பழைய கால ஜோசியர்கள்லாம் ஆண் காலம் பெண் காலத்தை பார்த்துக்கிட்டு நம்ம சரியா குறிச்சு கொண்டிருப்போம். ஆண் காலத்துல பெண்ணு பிறக்காது அப்படின்னு அவங்களே நேரத்தை மாத்துறது, இதெல்லாம் தப்பான விஷயம். ஆண் காலம் பெண் காலம் இதை இதுக்காக சொல்லப்பட்டது இல்லை. ஆண் காலத்துல பெண் பிறந்தா ஆணின் சாயல் இருக்கும், பெண் காலத்துல ஆண் பிறந்தா நளினமான ஆணாக இருப்பார். இதுதான் வித்தியாசம். அது இப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். லக்ன தொடர்புகள், ராசி தொடர்புகள் எல்லாத்தையும் பார்க்கணுங்க. சும்மா மற்ற இதுல சொல்லிட்டு நம்ம உள்ள போறதே வேலை இல்லை. ஒரே அமைப்பு. இந்த கிரகபாவ சுபத்துவத்தை தவிர வேற எதுவும் இல்லைங்க. என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட கிரகபாவ சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகள் அடங்கிய மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் வேண்டினால் இந்த திரைத்துறைக்குடைய 90 80 57 13 70ங்கிற நம்பருக்கு ஜாதகத்தை அனுப்பிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆன்லைனில் கிரக வழக்கத்தோடு பலன்களை எடுத்துருக்கலாம். திருமண பொருத்தம் திருமணத்தின் தரத்தோடு சொல்லப்படும். குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்க்கும்போது பலன்கள் துள்ளி வரும். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.